தன் கணவனை விடுத்து தாயை நாடி வந்தது எவ்வளவு பெரிய தவறு. நம்ம கண்டாவதாரத்துல அந்த திருச்சின்ன மாலையை குறித்ததான ஒரு காட்சி அமைப்பு உண்டு. கலியில என்னென்ன நடக்கும் ஏற்கனவே ஒருத்தர் மீம்ஸ் போட்டு வச்சிருக்க. பல பெண்களுக்கு இது புரியறது இல்லை. மற்ற பெண்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஸ்ரீமத் ரங்கசகாரி சம்யமிவரால் லப்தாகமான் தத்வயம் ஸ்ரீமத் வீர ரகுத்வஹாப்தஷடஜித்பாராரவிந்தாஸ்ரயம் ஸ்ரீமத் வேதவதம் சதேஷிகயதேஹே காருண்ய வீக்ஷாஸ்பதம் சேவேனம் யதுரீன சாசனவசம் நாராயணம் யோகினம். நித்யைவைஷா ஜெகன்மாதா விஷ்ணோः ஸ்ரீரணபாயினி யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் திஜோத்தம. அத்தியுதமாக பிராட்டியினுடைய அவதார விசேஷங்கள் இங்கே ஆரம்பமாகிறது. தாயார் அவதாரம் பண்ணின நட்சத்திரம் உத்திரம். அன்றைய தினத்துல நாம் மகாலட்சுமி தாயாருடைய வைபவங்களை அனுபவிக்க போறோம். இதுல ஒரு விசேஷம், இந்த விஷ்ணு புராணத்துல எம்பெருமான் திருப்பார்களை கடைந்து பிராட்டியை தான் அடைவதற்காக எவ்வளவு பரிசிரமப்பட்டான் என்பதை பரம சுவாரஸ்யமாக வர்ணிக்கிறார் பராசர். அது தவிர இந்த சம்பிரதாயத்துக்கு ரொம்ப முக்கியமான பல அபூர்வமான விஷயங்கள் இங்க விஷ்ணு புராணத்துல சொல்லப்படுகின்றன. தக்ஷ பிரஜாபதியினுடைய பெண்ணான தாக்ஷாயணியை பரமசிவன் மனம் முடித்துக் கொண்டார் என்பதாக ஒரு விஷயத்தை பார்த்தோம். மாமனாருக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒத்து போகல, பல கஷ்டங்கள், பல ஒருத்தருக்கு ஒருத்தர் அபிப்பிராய வேதங்கள் அதிகமாயிடுது. அப்போ ஒரு சமயம் தக்ஷ பிரஜாபதி ஒரு பெரிய யாகம் பண்ணார். அந்த யாகத்துக்கு எல்லாரும் இன்வைட் பண்ணார். பர்டிகுலரா ஒரு பெண்ணையும் ஒரு மாப்பிள்ளையை மட்டும் அவர் இன்வைட் பண்ண தயாரா இல்லை. உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. ஆனால் தாக்ஷாயணிக்கு தன்னுடைய தகப்பனார் பண்றது தவறுன்னு தெரிகிறது. தன்னுடைய தகப்பனார 10 பேர் நடுவில் போய் தட்டி கேட்கணுன்றதுக்காக தாக்ஷாயணி தன் கணவர் இடத்துல பர்மிஷன் கேட்கிறான். அப்போ பரமசிவன் சொன்னார், நீ அங்க போனா அவமானப்பட்டு தான் திரும்பி வருவ. உன்னுடைய அப்பா டெலிபரேட்டா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணும்பொழுது நீ அந்த இடத்துக்கு போறது சரியில்லை அப்படின்ற. அதாவது இது சாஸ்திரம், அதனால இதை யாரும் எப்படி தப்பா நினைச்சக்கூடாது. ஸ்திரீகள் பரியாலோசனை பண்றேன்னு சொல்லுவாளே தவிர்த்து ஸ்திரீகளால அதிகமான ஒரு பரியாலோசனை பண்ண முடியாது. அந்த இடத்துல புருஷர்களுடைய அபிப்பிராயங்களை ஸ்திரீகளால ஒத்துக்கவும் முடியாது. இது பெரிய சங்கடம். இது அதுவும் சில சமயத்துல ஆர்வக்கோளாறு அப்படின்ற மொழியும் அந்த மாதிரி ஆர்வக்கோளாறு ஏற்படும் பொழுது அவர்களுடைய முடிவுகள் தவறான முடிவுகளாக ஆகிவிடும். அப்ப கணவனோ அல்லது வேறு ஒரு புருஷனோ, அந்த இடத்துல தந்தையா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம், அவர்கள் அது விஷயமாக ஏதாவது ஒரு அபிப்பிராயம் சொல்லும் பொழுது ஸ்திரீகளால் அதை மனமும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இது பெண்மைக்கு உரியதான இயல்பு. அதுக்கப்புறம் இதை ஏத்துக்கிறது ஏத்துக்காத சௌகரியம். நான் ஒன்றும் தோஷத்துக்கோசரம் சொல்லலை, இது பெண்மைக்கு இருக்கக்கூடியதான இயல்பு. ஆகையால தாக்ஷாயணி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணினா தன்னுடைய கணவனை. சில விஷயங்கள் அவளுக்கு பட்டாதான் தெரியுன்றதாக ஏற்பட்டு கொடுத்தா அப்புறம் நாம என்ன பண்ண முடியும்னு பரமேஸ்வரன் தீர்மானம் பண்ணிட்டார். சரி, போயிட்டு வானார். அங்க போனா அவளை யாரும் வான்னு கூட வரவேற்கல, அவளுடைய தாயார் உட்பட. ஏன்னா தாயாருக்கு தன்னுடைய தான கணவன் அவ்வளவு முக்கியம். அப்பதான் சதிக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது தாக்ஷாயணிக்கு. தன் கணவனுடைய பெருமைக்கு தக்கபடி தான் இருக்க வேண்டும் என்பதாக தன்னை பெற்ற தாயார் கூட தன்னை அழைக்கவில்லையே. அதாவது யாரு, தக்ஷனுடைய மனைவி இருந்தாலே அவள் தன் கணவனுக்கு அவனுடைய மனோநிலைக்கு ஏற்றார் போலே தான் நடக்க வேண்டும் என்னும் காரணத்தினாலே தன் பெண்ணை கூட அவள் வரவேற்கவில்லை என்பதை புரிந்த பொழுது தன் கணவனை விடுத்து தாயை நாடி வந்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதை தாக்ஷாயணி உணர்ந்தார். இது எத்தனை பெண்களுக்கு இது மனசுல உரைக்கும்? எத்தனை பேரால இந்த உண்மையை புரிந்து கொள்ள முடியும்? தனக்கு எல்லாமுமாக, தனக்காக எதையும் செய்யக்கூடியவனாக, தன்னுடைய வருத்தத்தை பொறுக்காதவனாக இருக்கும் கணவனை நிர்பந்தித்துக் கொண்டு அவனை விடுத்து தகப்பனாரையோ அல்லது தாயையோ நாடி வந்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதை அந்த பெண் உணர்ந்தார். சபை நடுவே ரொம்ப கோவப்பட்டா. தக்ஷன் உன்னை யார் வர சொன்னா, உன்னை யார் கூப்பிட்டா? உன்னெல்லாம் இன்வைட் பண்ணவே இல்லை, நான் உன்ன உன்னுடைய வீட்டுக்காரர் அவெல்லாம் நாங்கள் மதிக்கிறதுக்கே நாங்கள் தயாரா இல்லை அப்படின்னு. அந்த செல்வச்செருக்குன்றதான் ஒரு அகங்காரம் இருக்கும் இல்லையோ. பணிவு இல்லை, பண்பு இல்லை, பரிவு இல்லை. தாங்கள் செல்வத்தினாலே உயர்ந்தவர்கள் என்னும் ஒரு பெரிய அகங்காரம் தக்ஷனுக்கு ஏற்பட்டிருந்தது. தாயானவள் அவள் கணவனை சார்ந்து இருப்பதினாலே தன் பெண்ணை அவள் உதாசீனம் செய்துவிட்டாள். அது மட்டும் இல்ல, இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன? ஏனைய பெண்களை எல்லாம் அந்த தாயார் கௌரவித்ததை கண்டு இந்த பெண்ணுக்கு இன்னமும் அதிகமான கோபம் கலந்திருந்தது. இதுல ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டா, அங்கு வந்திருக்கக்கூடிய தக்ஷ பிரஜாபதியினுடைய மற்றைய பெண்களை காட்டிலும் தாக்ஷாயினி என்பவள் உயர்ந்த வாழ்க்கையை வாழ்கிறாள் என்பதை தாக்ஷாயினி உணரவே இல்லை. அதான் பிரச்சனை. பல பெண்களுக்கு இது புரியறதில்லை. மற்ற பெண்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை காட்டிலும் தன்னுடைய
பாக்கியம் என்பது மிக உயர்ந்தது என்பதை அவள் முழுவதுமாக மறந்து விட்டாள். அப்புறம் அங்க போன உடனே அவளுக்கு புரியுது. எத்தனை பேருக்கு அது புரியும், அல்லது எத்தனை பேர் அதை புரிந்து கொண்டு நடப்பார்கள்? உடனே அந்த யாகத்தை கெடுப்பதற்காக, நிறுத்துவதற்காக தன்னுடைய யோக மகிமையினாலே அவள் தேகத்தை பரித்தியாகம் செய்தாள். அவளே பின்பு மறுபடியும் ஹிமவானிடத்தில் பெண்ணாக பிறந்தாள் என்பதாக அந்த கதையெல்லாம் பார்த்தோம் இல்லையோ? அப்படியே அந்த கதையெல்லாம் சொல்லிட்டே வர்றார். அப்புறம் சிவபெருமான் மறுபடியும் பார்வதி தேவியை கல்யாணம் செய்து கொள்கிறார் என்றதாக மங்களகரமான அந்த சரித்திரங்கள் சொல்லப்படுகின்றன. இது இப்படி ஒரு பக்கம் கதை போயிட்டு இருக்கு. இந்த கதைக்கு நடுவுல பிருகு மகர்ஷிக்கு கியாதி என்பவளிடத்தில் தாதா விதாதா என்னும் 2 பிள்ளைகளும் ஸ்ரீ என்பதான மகாலட்சுமி ஆகிற ஒரு பெண்ணும் பிறந்தாள். அந்த ஸ்ரீ என்பவள் தான் மகாலட்சுமி. தேவதேவனான எம்பெருமான் யாரு? ஸ்ரீமன் நாராயணன். அவனுக்கு மனைவியானாள் என்று பராசரர் இந்த கதையை தொடர்ச்சே மைத்ரேயர் ஒரு அற்புதமான கேள்வி கேட்கிறார். சுவாமி, இந்த உலகத்திலேயே ஈஸியஸ்ட் விஷயம் என்ன தெரியுமோ? கிளாஸ் எடுக்கிறது தான். அப்படின்னு நான் சொல்லல. கலிவிடம்பரம்னு கலியினுடைய கோலாகலங்களை பத்தி, கலியில என்னென்ன நடக்கும்னு ஏற்கனவே ஒருத்தர் மீம்ஸ் போட்டு வச்சிருக்க. நீலகண்ட தீட்சிதர் பேர் இருக்கு. கலிவிடம்பனம் அப்படின்னா கலியில யார் யார் என்னென்ன மாதிரி அவருடைய ஆட்டிடியூட்ஸ் இருக்கும் அப்படின்றத பத்தி ஒரு மீம்ஸ் போட்டு வச்சிருக்கேன். அதுல ஈஸியஸ்ட் எது அப்படி கேட்டா கிளாஸ் எடுக்கிறது தான். என்னன்னா, பசங்கள்லாம் இப்பெல்லாம் யாருக்கும் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் கிடையாது, கூர்ந்து கவனிக்கிற இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நாங்க கூர்ந்து கவனிக்கிறதா அப்படி 3 மூஞ்சி வச்சு பாடி தவிர்த்து அவருடைய கான்சன்ட்ரேஷன் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதிதான் போறோம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நிர்பந்தத்துல வாத்தியார் இதை படிச்சு அதை படிச்சாரு கேட்டா உடனே என்ன பண்ணுவா? வாத்தியார் ஹாரஸ் பண்றாரு அப்படின்ட்டு வாத்தியார் பேர்ல கேஸ் போட்டுடுவா. அடையா வம்பு நம்ம பாட்டுக்கு எதோ ஒரு ஸ்லோகம் சொல்றோமா, ஒரு விஷயம் சொல்றோமா, பாட்டுக்கு அவன் பச்சா படிக்கலாம் படிக்காத போறான். இல்லைன்னா அடுத்த கொரோனா பேட்ச்ல அவனும் பாஸ் பண்ணிடுவான். எல்கேஜில சேர்ந்தானா எப்படியும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு வெளில வந்துடுற மாதிரி காலேஜுக்கு போகாம ஸ்கூலுக்கு போகாம இந்த மாதிரி அவன் காலேஜ் நடந்துட்டு இருக்கு. நாம எதுக்கு நம்ம வாட்டுக்கு நம்ம குடும்ப குழந்தைய கொட்டி வச்சு இவங்கிட்ட மாரடிக்கிறதுன்னு வாத்தியார்கள்லாம் நினைக்க ஆரம்பிக்கக்கூடிய காலம் இது. உண்மையா அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அதுல மாணவர்கள் எப்படி இருக்கணும்? ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். வாட் யூ மீன் பை ஷார்ப் சுவாமி? அப்படியே மட்கடிச்சு டப்பா அடிச்சு டப்பட்டப்பட்டப்பான்னு வாமிட் மாதிரி எழுதுறவாங்க. அதெல்லாம் இல்ல. முக்கியமான சில விஷயங்கள், சாஸ்திரார்த்தங்கள், இங்கெல்லாம் நான் சொல்றேன் ஜெனரல் சாஸ்திரார்த்தம் சொல்றேன். அது சொல்லும்போது அது குறித்ததான ஆராய்ச்சிகளை மாணவர்கள் செய்ய வேண்டும். அது சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்க வேண்டும். அப்படியே இடிச்ச புளின்ற அளவுலையும் அது மாதிரி முழு உட்காந்து வாத்தியார் சொல்லணும் அப்படின்னா உட்காந்து சுவாரஸ்யம் இல்லை. அது வாத்தியார் பார்த்தார், சரிப்போ நாம என்னவோ எவ்வளவு விஷயங்கள், அபூர்வமான விஷயங்கள் மறுபடி வாழ்க்கை புரியறதுக்காக நல்ல ஆழமான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கோம். ஒன்னும் மண்டையில ஏறல. நாம எதுக்கு நம்ம எனர்ஜி வேஸ்ட் பண்ணிக்கிறோம்? இன்னும் குரூக்கடா, தேவையில்லாமல் அன்வான்டா சில கேள்விகளை சில பேர் கேட்பா. அப்படிலாம் கேட்டானா தாங்க ரொம்ப மெத்த மேதாவின்ற மாதிரி சிஷ்யன் தன்னை நினைச்சுன்னு நான் வாத்தியாரை மடக்கிட்ட மாதிரி நினைச்சிருந்தானா அவனெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் வாத்தியார் இக்னோர் பண்ணிடுவேன். ஆனா நியாயமா விஷயங்களை கேட்கக்கூடிய சிஷ்யனை பார்த்தா வாத்தியாருக்கு அவ்வளவு பிடிக்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சொல்ற விஷயத்த கான்சன்ட்ரேட் பண்ணி கம்ப்ளீட்டா கவனிக்கிறதுல அதோட சூக்ஷம் இருக்கு. அது ரொம்ப அழகா கவனித்து, சுவாமி அந்த இடத்துல ஒரு கான்டெக்ட் ஒரு விஷயம் சொன்னேன். இதுக்கு நமக்கு என்ன ப்ராப்ளம்? கீழே சொன்னதெல்லாம் மறந்து போயிடும், மேல சொல்றதெல்லாம் அப்படியே மேல அதை மட்டும் ஏறிட்டே போயிட்டு இருக்கும். அதனால எரேசாய் வருறதுனால நமக்கு விஷயம் நடந்துட்டு புரியவே மாட்டேங்குது. ஆனா மைத்ரேயர் அப்படி இல்லை. பராசரர் கீழே சொன்ன விஷயங்கள் எல்லாம் நல்லா கிராஸ் பண்ணி வச்சிருக்கு. அப்பப்ப அதை ரிலேட் பண்ணி பார்க்கறது. தட் இஸ் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பை லாட். ரிலேட் பண்ணி பார்க்கணும். ஒரு சப்ஜெக்ட்ல சொன்ன விஷயத்த இன்னொரு இடத்துல என்ன மாதிரி சொல்லியிருக்கார் அப்படின்றத ரிலேட் பண்ணி பார்க்கணும். இப்ப எல்லாரும் கன்ஃபியூஸ்ட் மைண்டா தான் இருக்கும். கம்ப்ளீட்டா கன்ஃபியூஸ் ஆயிடும். கச்சாமுச்சா மைண்ட்ல போட்டுக்கிறோம். என்ன தெரியுமா? குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுத்து, குவாலிட்டி இன்க்ரீஸ்டா இல்லையான்றது நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. இன்னைக்கு சுவாமி இங்க மைத்ரேயர் கேட்கிற க்ஷீராப்தி, திருப்பார்கடலை கடைந்த பொழுது பிராட்டி அவதரித்தாள் என்று கேள்விப்படுகிறோம். ரொம்ப அழகான அந்த ரிலேட்டிவிட்டி இருக்கு. ப்ரீவியஸா அவர் தெரிஞ்சுட்டு இருக்கிறதான கேள்விக்கும் அவர் பதிலுக்கும் இல்ல ஒரு சப்ஜெக்டுக்கும் இப்ப பராசரர் சொல்லக்கூடியதான ஒரு கான்செப்டுக்கும் எப்படி இது ரெண்டுத்தையும் சிங்க்ரனைஸ் பண்றது அப்படின்னு மைத்ரேயர் யோசிக்கிறது. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அங்க சொன்னது அங்க போச்சு, இங்க சொன்னது இங்க போச்சு, நேத்தோடு சொன்னதெல்லாம் காத்தோடு போச்சுனால அந்த மாதிரிலாம் எந்த பிரயோஜனம் இல்லை. சுவாமி ஜென்ரலா நான் கேள்விப்பட்டிருக்கேன், திருப்பார்கடலை கடைந்த பொழுது மகாலட்சுமி தாயார் அவதரித்தருளினார். அப்ப அந்த மகாலட்சுமி தாயார் பெருமாளை கல்யாணம் பண்ணிட்டான்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்ப நீங்க சொல்றத பார்த்தா பிருகுவினிடத்தில் கியாதிக்கு பெண்ணாக பிறந்தாள் அப்படின்னு சொல்றேன். இது ரெண்டுத்துல எது சரி? அதான் ரொம்ப முக்கியம். 18 GB கிளிம்சஸ் ஆஃப் கீதால ஒரு விஷயம் சொல்லிருக்கேன், ஞாபகம் இருக்கா? தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்டேன சேவையா அப்படின்னு. சார் போன வாரம் கிளாஸ் எடுக்கச்சே மகாலட்சுமி பார்க்கடல்ல கடைந்த பொழுது பிறந்தான்னு சொன்னேன். இந்த வாரம் பிருகுவினிடத்துல கியாதிக்கு பிறந்திருக்கா சொன்னேன். ஒரே கன்ஃபியூஸ் பண்றீங்களா? சரியாவே உங்களுக்கு பாடம் எடுக்கிறதே இல்லை. நான் இதை போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். அன்னைக்கு ஒன்று சொல்றேன், இன்னைக்கு ஒன்று சொல்றேன், மாத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க சுவாமி. நாட் கிளியர் தீஸ் ஆர் ஆல் அப்படின்னா கேட்பா. என்னடா இது, அவர் அந்த லூப் ஹோல் விட்டுடுவாரா? லிங்க் மைண்ட்ல வச்சுக்க மாட்டாரா? நாம தான் கேட்ட விஷயத்த மைண்ட்ல வச்சுக்க மாட்டோமே. சொல்றவா இருக்காளே, மகான்கள் இருக்காளே, அவள்லாம் கண்டினியூட்டியை விடவே மாட்டாள். எதை எந்த இடத்துல எப்படி அவளை டெலிவரி பண்ணணும் அவளுக்கு கிளியரா தெரியும். அவளுக்கு ஆனா கிளீனா அவளை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருப்பான்.
அப்படி இருக்கச்சே நாம தான் சரியா அதை கிராஸ் பண்ணிட்டோமா இல்லையான்றது ரொம்ப ஜாகிரதையா நுட்பமா யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனா மைத்ரேயர் கேட்கிறார், சுவாமி பார்க்கடலை கடைந்த பரமன் பெருமாள் வங்கக்கடல் கடைந்த மாதவனை அப்படின்னு ஆண்டாள் பாசனம் பாடுறாளே, திருப்பார்க்கடலை கடைந்து அதுல இருந்து பிராட்டி உண்டானாள், அமிர்தத்துடன் சேர்ந்து உண்டானாள். சந்திர சோதரியை நமகா, அமிர்த சோதரியை நமகா என்று, அமிர்தோத்பவாயை நமகா என்று சந்திரனுடன் பிறந்தவள் அமிர்தத்துடன் பிறந்தவள் என்றுதானே பிராட்டியை சொல்கிறார்கள் எல்லோரும். நீங்க என்னமோ கியாத்தியின் இடத்துல பிராட்டி பிறந்தாள்னு சொல்றே அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது ஒரே கனெக்ஷன் தானா, ஒரே ஸ்டோரி தானா, இல்ல ரெண்டு டிஃபரெண்ட் ஸ்டோரிஸா? அப்படி ரெண்டு டிஃபரெண்ட் ஸ்டோரிஸ்ன்னு சொன்னா பிராட்டியினுடைய இரண்டு விதமான அவதாரங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு மைத்ரேயர் ரொம்ப அழகா கேட்கிறார். பராசரம் முனிவரம் கிருதபூர்வான்ஹிக கிரியம் மைத்ரேய பரிபப்ரச்ச பிரணிபத்ய அபிவாத்யச்சேன்னு கீழே பார்த்தோம் இல்லையா? போய் எழுந்து ஆச்சாரியங்கிட்ட சேவிச்சு அவரை பிரார்த்திச்சு ரொம்ப அழகா அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். அதனால இடிச்சபடி சிஷ்யர்களை பார்த்தா ஆச்சாரம் என்ன பண்ணுவா, சரி போ நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாழ்க்கை ஏதோ சொல்லி வச்சுட்டு போயிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம பேக்கெட்டை ஒப்பிட்டு போயிட்டு இருக்கலாம்னு. ஆனா ரொம்ப ஷார்ப்பா இருந்து அடிக்கடி பல விஷயங்களை தெரிஞ்சுண்டு அந்த பல விஷயங்களை திருப்பி திருப்பி ஆச்சாரியின் மூலமாக அதை கூர்த்திட்டினே இருக்கணும்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி கேட்கணும்னு ஆசைப்படுற சிஷ்யனை ஆச்சாரியர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்பா இந்த கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி, ரொம்ப ஆனந்தமா இருக்கு எனக்கு. நீ கேட்கறது உனக்கு நிறைய விஷயங்களை சொல்லணும்ன்றதான ஒரு உற்சாகத்தை எனக்கு ஏற்படுத்திக்கிறது. ஒண்ணு தெரிஞ்சுக்கோ பிள்ளாய், திருவில்லா தேவர் தேரேன்மின் தேவு அப்படின்னு ஆழ்வார். திருவில்லா தேவர் இருக்காளே, பகவான் அப்படின்னா எம்பெருமான் அப்படின்னு சொன்னா யார் உலகத்திற்கு தனிப்பெரும் தலைவன் ஒரு கேள்வி கேட்டா ரொம்ப ஈஸியா அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். எவனொருவன் ஜெகத்பதி அப்படின்னு கேட்டா எவனொருவன் ஸ்ரீயப்பதியோ அவனே ஜெகத்பதி. இதை ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இங்க ரொம்ப அழகான ஒரு சாஸ்திரார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அரசன், சக்கரவர்த்தி, சார்வபௌமன், பெரியோர்கள் இதுக்கு பலவிதமான வியாக்கியானங்கள் பண்ணி காண்பிக்கிறார். நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தின் பல பிரிவுகள், பல நுட்பங்கள் இந்த மகாலட்சுமி தாயாருடைய அவதார வைபவத்தில் காண்பிக்கப்படுகின்றன. சுவாமி தேசிகன் முதலான மகான்கள் இந்த பராசரர் அருளி செய்திருக்கக்கூடிய மகாலட்சுமி அவதார விஷயமான பல விஷயங்கள் எடுத்து தாங்கள் கையாண்டிருக்கா. இங்கதான் ரொம்ப பிரசித்தமான இந்திர ஸ்துதி என்பது சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல தான் இதை அடியொற்றித்தான் சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதி முதலான கிரந்தங்கள் அருளி செய்தார். அது எல்லாத்துக்கும் வழிகாட்டி ஆள வந்தாருடைய சதுஷ்டோகி, கூரத்தாழ்வாருடைய ஸ்ரீஸ்தவம், பராசர பட்டருடைய ஸ்ரீ குணரத்ன கோஷம், சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீஸ்துதி, இதெல்லாம் மைத்ரேயர் இங்கே பராசரருக்கு உபதேசம் செய்த ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் மகாலட்சுமி தாயாருடைய அவதாரத்தை அடியொற்றி வந்திருக்கக்கூடிய உயர்ந்த பல ஸ்தோத்திரங்கள். சரியா? இங்க ஒரு அழகான எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் பராசரர். ஒரு ராஜா, சார்வபௌமன், சம்ராட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சக்கரவர்த்தி. அந்த ராஜா அகண்டமான தன்னுடைய தேசத்தை தான் ஒருவனே ஆண்டு கொண்டிருக்கிறான். அகண்டமான தன்னுடைய தேசத்தை அந்த அரசன் ஒருவனே ஆண்டு கொண்டிருக்கிறான். அந்த தேசத்தை அவன் ஒருவனே ஆண்டு கொண்டிருக்கிறான். அவனை எதிர்ப்பவர்கள் என்பவர்கள் யாரும் கிடையாது. சரி எடுத்தா? அப்ப அந்த தேசத்துக்கு யார் ராஜா அப்படின்னு கேட்டா அவன் தான் ராஜா. அவன் ஒருவனே அரசன். அவனுடைய கட்டளைக்கு எல்லோரும் கீழ்ப்படிவார்கள். என் கட்டளையே சாசனம், சாசனமே கட்டளை அப்படின்னு அந்த ராஜா பஞ்சலேராக பேசாமலே எல்லாரும் என்ன பண்ணுவா, அந்த ராஜாவுக்கு கீழ்ப்படிந்து இருக்கக்கூடியவர்களா இருப்பான். அந்த ராஜாவுக்கு ஒரு மனைவி, அவள் ராணி, பட்டத்து ராணி. அந்த பட்டத்து ராணிக்கு செல்வாக்கு உண்டா இல்லையா? இப்ப அரசன் என்ன கட்டளை இடுகிறானோ, அரசன் அரசாட்சி செய்யும் பொழுது அந்த அரசாங்கம் என்பது அரசனுடைய கட்டளைக்கு எப்படி உட்பட்டு இருக்கிறதோ அதுபோன்று அரசனுடைய மனைவியான அந்த ராணி இருக்காளே, பட்டத்து ராணி, அவளும் அந்த ராஜ்யத்தை ஆளும் உரிமை பெற்றவள் தானே. அந்த ராஜ்யத்தில் அவளுக்கு எல்லா விதமான வல்லமையும் உண்டோ இல்லையோ? இப்ப உடனே ஒருத்தர் கேட்டார், சரி சார், அப்ப இந்த ராஜ்யத்திற்கு எத்தனை ராஜாக்கள்? ஒரே ஒரு ராஜா தான். இல்ல நீங்க ராஜாவும் இருக்கா ராணியும் இருக்கான்னு சொன்னீங்களே, ராஜா ராணி என்பதாக இருவர் இருந்து விட்டார்களே, ஆனால் அது ஈரரசுப்படுமோ? அரசன் அரசி என்பதாக இருவரும் இந்த ராஜ்யத்தை ஆளுகிறார்கள் என்று சொன்னால் அப்ப இந்த அரசாங்கம், இந்த ராஜாங்கம் என்பது ஈரரசு, இருவரை தலைமையாக கொண்டது என்று சொல்வார்களோ? அப்படி சொல்றது இல்லையே, அப்படி கிடையாது. அதே மாதிரி தான் பெருமாளும் பிராட்டியும் இருவரும் சேர்ந்து ஈசானாம் ஜகதோஸ்ய வெங்கடபதே விஷ்ணோ பராம் பிரேயசீம் சொல்றோம். ஈஸ்வரீம் சர்வபூதானாம் வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அர்த்தங்கள், அந்த அர்த்தங்களை பராசரர் மைத்ரேயருக்கு தற்போது உபதேசம் பண்ற. எம்பெருமான் பிராட்டி என்ற இந்த இரு இணை இருக்கு பாருங்க, பேர், அன்கம்பேரபிள் பேர், ஈடு இணையற்ற இணை, மிதுனம்னு சொல்றோம் நம்ம. பெருமானும் பிராட்டியும் சேர்ந்து இந்த சகல லோகங்களுக்கும் தனிப்பெரும் நாயகர்களாக விளங்குகிறார்கள். அப்படி சொல்றதுனால பெருமாள் என்பது ஒரு தனி, பிராட்டி என்பது ஒரு தனி என்பதாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவர்கள் இருவரும் சேர்ந்து இந்த உலகத்தின் தனிப்பெரும் நாயகர்களாக திகழ்கிறார்கள் என்பதை சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா நிர்வாகம் பண்ணி காண்பிக்கும். பல நுட்பங்கள் இருக்கு, பல சூக்ஷங்கள் இருக்கு. அது அவர்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள் எப்படி காண்பிச்சிருக்காரோ அந்த வழியில நாம இதை தெரிஞ்சுட்டோம்னா இன்னும் ஆனந்தமா இருக்கும்.
மைத்ரேயர் கேட்ட கேள்விக்கு பராசரர் இந்த பதில சொல்லணும். அப்பா மைத்ரேயா, ஒன்னு தெரிஞ்சுக்கோ, எந்த காலகட்டத்திலும் எப்பொழுதும் பெருமானை விட்டு பிராட்டி பிரிய மாட்டாள். அகலையில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பன் என்று பகவானுக்கு திருநாம். ஹ்ரீஷ்சதே லக்ஷ்மீஷ்ச பத்னியோ என்பதாக அந்த பெரிய பிராட்டியார் என்பவள் தினத்தனையும் திருமகளை விடாதார். எம்பெருமான் அவளை விட மாட்டான், இவள் அவனை விட மாட்டான். வேரி மாறாத பூமேல் இருப்பாள் வினை தீர்க்குமே என்று திவ்யமான சுகந்த பரிமளம் வீசக்கூடிய தாமரை பூவில் வசிக்கக்கூடிய பிராட்டி நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குபவள். அவளுடைய சம்பந்தம் இருந்தது என்றால் நமக்கு எம்பெருமானுடைய கருணை என்பது சுலபமாக கிடைத்தது. நமக்கு எல்லா விதத்திலும் நம்மை அனுகிரகமயீம் என்பதாக நம்ம எல்லா விதத்திலும் அனுகிரகம் செய்யக்கூடியவள் யார் அப்படின்னு கேட்டா தேவதேவ திவ்ய மகிழ்ச்சியான அந்த பெரிய பிராட்டியார். அவளுக்கு பெருமை எத்தகையது. நித்தியை வைஷா ஜெகன்மாதா விஷ்டோஹோ ஸ்ரீரணபாயினி யதா சர்வகதோ விஷ்டோஹோ ததைவேயும் த்விஜோத்தம. மைத்ரேயா கேள், முக்கியமான இந்த கான்செப்டை கேள். அவள் யாரு? எம்பெருமான் சர்வவியாப்தி, அந்த பரமாத்மா சர்வேஸ்வரன் சர்வலோகேஸ்வரன் என்று பகவானை நாம் எப்படி கொண்டாடுறோம் அதே மாதிரி தான் பிராட்டி. நித்தியை வைஷா ஜெகன்மாதா விஷ்டோஹோ ஸ்ரீரணபாயினி. பெருமாள் ஒரு பிராட்டி விட்டு பிரிய முடியாது. அந்த சுவாமி தேசம் ரொம்ப அழகாக காண்பிக்கிறது. அர்த்தோ விஷ்ணு ஈயம் வாணி, விஷ்ணு புராணத்துல வரக்கூடிய ஸ்லோகம். அர்த்தா விஷ்ணு ஈயம் வாணி. அர்த்தஹான மீனிங் அர்த்தம், வாணினா சவுண்ட் அர்த்தம், சப்தம் அர்த்தம். அர்த்தஹா விஷ்ணு ஈயம் வாணி அப்படின்னு திரு உரையாய் தாம் பொருளாய் நிற்பார் வந்தார். அப்படியே தேசிகன் டிரான்ஸ்லேட் பண்றது. எங்க? திருச்சின்னமாலை. தேவப்பெருமாள் ஹஸ்திகிரி அருளாள பெருமாள் வந்தார், ஆனை பரிதேரின் மேல் அழகர் வந்தார், கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருதவரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார் என்று தேவப்பெருமாள் எழுந்துள்ளக்கூடிய அந்த தேவப்பெருமாளுடைய வருகையை நமக்கு அறிவிக்கக்கூடிய திருச்சின்னம் என்னும் காகல வாத்தியத்தினுடைய பெருமையை சுவாமி தேசிகன் காண்பித்தார். நம்ம கண்டாவதாரத்துல அந்த திருச்சின்ன மாலையை குறித்ததான ஒரு காட்சி அமைப்பு உண்டு. அதாவது வரதன் புறப்பாடு கண்டருளும் சமயத்தில் திருச்சின்னம் என்னும் அந்த வாத்தியம் ஓசை இருக்கிறது. அதற்கு இனிமை, அதற்கு சமமானது உலகத்தில் வேறு ஏதாவது உண்டா என்பதாக தேசிகன் கேட்கிறார். அப்படியே அதாவது 8 எழுத்துடையதான உயர்ந்த அட்டாட்சரத்தின் அர்த்தங்களை அது காண்பிக்கிறது என்று தேசிகன் அங்க வர்ணிக்கிறது. அந்த ஒரு விசேஷம் என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த திருச்சின்ன மாலை என்னும் திவ்ய பிரபந்தத்தை ஒரு வாத்தியத்தின் பேரில் தேசிகன் பாடினார். நீங்க பார்க்கலாம், உலகத்துல எந்த விஷ்ணு கோவிலுக்கு போய் சேவிச்சாலும் அந்த விஷ்ணு கோவில்கள்ல பகவானுக்கு புறப்பாடு சமயத்துல 2 திருச்சின்னம் ஊதுவா. அந்த வாத்தியம் 2 கொம்பு வாத்தியம் பேரு, காகலம் மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும், அதை வச்சு ஊதுவா. ஆனா காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாள் கோவில்ல மட்டும் ஒரே ஒரு திருச்சின்னம் தான் ஊதுவா. ஏன் தெரியுமா விஷயம்? அப்படி ஒரு அழகான திருச்சின்னத்தை, திருச்சின்ன மாலை என்னும் பிரபந்தத்தை தனக்காக தேசிகன் பாடினார் என்னும் காரணத்தினால் வரதராஜ பெருமாள் தன்னுடைய 2 திருச்சின்னங்களில் ஒன்றை சுவாமி வேதாந்த தேசிகனுக்கு பரிசளித்து விட்டார், கிஃப்டா கொடுத்துட்டார். எவ்வளவு பெரிய விஷயம் அது! அப்படியே தேசிகனுக்கு அது கிஃப்டா கொடுத்துட்டார். அதனாலதான் இன்னைக்கும் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில்ல ஒரே ஒரு திருச்சின்னம், வேதாந்த தேசிகருக்கு மற்றொரு திருச்சின்னம். அப்படின்னா அந்த 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 பிரபந்தம் எவ்வளவு ஏற்றம் உடையது அப்படின்னு நீங்க பார்க்கணும். இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் இப்ப அந்த திருச்சின்ன மாலை பிரபந்தத்தை நிறைய பேர் பாடுறான். ஆனா நம்முடைய கண்டாவதாரம் திரைப்படத்துல இந்த திருச்சின்ன மாலை பாடலில் திருச்சின்னம் உடல், அந்த வாத்தியம், வரதராஜ பெருமாளுக்கு எந்த வாத்தியம் உபயோகப்படுமோ, பெருமாளுடைய புறப்பாட்டை அறிவிக்கக்கூடிய வாத்தியம் என்னவோ அந்த திருச்சின்னம், அந்த உடல், அதை மட்டுமே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டா வச்சுன்னு டியூன் போட்டு பாடின பாட்டு. இன்னைக்கு அந்த பாட்டையை நாம ரசிப்போம். கிரி அருளால பெருமாள் வந்தார், ஆனை வரி தேரின் மேல் அழகர் வந்தார், கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருதவரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார், முத்திமழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார், மூலமென மூலமிட வல்லார் வந்தார், உத்தரவேதிக்குள்ளே முறிதார் வந்தார், கும்பர் தொழும் கழலுடையார் வந்தார் தானே. அற்புதமான அந்த திருச்சின்னம் என்னும் அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுட்டு இந்த பாடலை ரசித்தீர்களா நீங்கள்? சரி, ஓகே, இப்ப விஷயத்துக்கு வருவோம். அந்த திருச்சின்னமாலை திவ்ய பிரபந்தத்துல தேசிகன்
அர்த்தோ விஷ்ணு இயம் வாணின்னு பராசர பட்டர் கொடுக்கக்கூடியதான விஷ்ணு புராண ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை ரொம்ப அழகான தமிழ்ல பாடுற சந்தமிது தமிழ் மறையோன். புரிஞ்சுக்கணும், புரியுதா? அற்புதமாக சுவாமி தேசிகன் தமிழ்ல பெருமாளுக்கு நிறைய அர்ச்சனைகள்லாம் பண்ணிருக்காரு. அன்றி உலகம் வளர்ந்தாய் அடி போற்றி 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 ஆண்டாள் காமிச்சிருக்கா. அதனால சந்தமிகு தமிழ் மறையோட தேசிகன் சொல்றாரு, திரு உரையாய், உரைன்னு அர்த்தம் சப்தம், தாம் பொருளாய், உரைனா உரைத்தல் சொல்லுதல், பொருள் மீனிங், அர்த்தா விஷ்ணு இயம் வாணி, பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் என்ன சம்பந்தம்? சொல்லும் பொருளும் போல சேர்ந்திருப்பவர்கள். காளிதாசன் பேசினாரே, வாகர்த்தா விவ சம்பிருத்தோ வாகர்த்த பிரதிபத்தையேன்னு, சொல்லும் பொருளும் போல சேர்ந்திருப்பவர்கள் பெருமானம் பிராட்டியம். அந்த ஒரு விசேஷத்தை தான் இங்க காண்பிக்கிறார். இந்த மகாலட்சுமி தாயாருடைய வைபவத்தை மேற்கொண்டு நாம் தொடர்ந்து அடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோபஸ்ரீ வேதாந்தரே ஸ்ரீ யதீந்திர மகாதேஷ்காய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ சம்பந்திய பாதுகா சேவக ஸ்ரீவன் ஷடகோபஸ்ரீ நாராயணதேந்திர மகாதேஷ்காய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோபஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேஷ்காய நமः. ஸ்ரீமதே வாத்ஸ ஸ்ரீ கிருஷ்ணமார்ய மகாதேஷ்காய நமः. அஸ்மத்குருப்யோ நமः.